என்று ஆராய்ந்த பிறகு அத்தொழிலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும். அரசினர் தீர்மானம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என்னும் தீர்மானத்தை மொழிகிறேன். அரசின் தீர்மானத்தின் மீது இப்போது வாக்கெடுப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, அன்பிற்கினிய சட்டமன்ற உறுப்பினர்களே, இன்று இந்த அவையில் நடைபெறும் நம்பிக்கை கோரும் தீர்மானம் சாதாரண அரசியல் நிகழ்வு அல்ல. தமிழக மக்கள் வழங்கிய ஜனநாயக ஆணையை மதித்து அந்த தீர்ப்பை நிலைநிறுத்த வேண்டிய வரலாற்று பொறுப்பு நமக்கெல்லாம் உள்ள தருணம் இது. இந்திய அரசியல் சாசனத்தையும் மத சார்பின்மையையும் சமூக நீதியையும் பாதுகாக்கும் பொறுப்புணர்வோடு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இந்த அரசுக்கு தனது ஆதரவை வழங்குகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் மிக தெளிவாக ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளனர். தமிழக வெற்றி கழகம் 107 இடங்களில் வெற்றி பெற்று இந்த அவையில் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. மக்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையை ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆனால் பெரும்பான்மைக்கு 10 உறுப்பினர்கள் குறைவாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. மக்கள் வழங்கிய ஆணை மதிக்கப்பட வேண்டுமா, அல்லது பின்னாலிருந்து சில சக்திகள், அரசியல் சக்திகள் மூலம் தமிழகத்தின் முடிவை மாற்ற முயற்சிக்க வேண்டுமா? அந்த சூழலில்தான் காங்கிரஸ் கட்சியின் 5 உறுப்பினர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவற்றின் தலா 2 உறுப்பினர்களும் ஆதரவு அளித்து மதசார்பற்ற கூட்டணி பெரும்பான்மையை கடந்தது. முக்கியமாக மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் ஆதரவு கோரியது இந்த 5 மதசார்ப கட்சிகளிடம்தான் என்பதை இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த ஆதரவு அரசியல் லாபத்திற்கான ஆதரவு அல்ல. இது ஜனநாயகத்தை பாதுகாக்கும் ஆதரவு. இது தமிழக மக்களின் தீர்ப்பை மதிக்கும் ஆதரவு. இது தமிழ்நாட்டில் பாஜகவின் மறைமுக ஆட்சியை அனுமதிக்க கூடாது என்ற